வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பனிகாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கனோட ஒரு சூப்பர் கார் அப்படின்னே சொல்லலாம். விச் இஸ் none other than Chevrolet Corvette அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஒரு பீஸ்ட் ஆஃப் எ மிஷன் அப்படின்னு கூட சொல்லியே தான் ஆகணும். ரொம்ப அட்ராக்டிவாக எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது பாருங்கள். இந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துட்டு பிளாக் கலரில் ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஹாட் டாப்ன்றதால அந்த ஹாட் டாப்க்கு மேட்சிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வண்டி வந்து லைவாக பார்க்கும்போது கேமராவில் வேணால் சின்னதாக தெரியலாம். லைவாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் எப்படி இருக்கணுமோ அதோட எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து எல்லா இதுவுமே வந்து பாடியில் வந்து கேரக்டர்ஸ் லைன்ஸாக இருக்கட்டும் இல்லை பாடி ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்து இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியானோ பிளாக் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எல்லாம் வந்து கூட ரொம்ப எக்ஸலண்ட் மெட்டீரியல் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேமரா கூட வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா அலாங் வித் சென்சார்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு டென்ட் மாதிரி வருது. இது டென்ட் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ஃபினிஷ் தான். சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு யூ டைப்பில் வந்து முடிஞ்சு இப்படி வந்து ஒரு ஷார்ப்பாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கீழே அந்த லிப்பு கூட அப்படி தான் வந்திருக்கு. அந்த லிப்பும் இதுவும் வந்து கரெக்டாக ஒரு அலைன் பண்ணுற மாதிரி வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். தென் இப்போ வந்து இங்கேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஹுட் லைன்ஸ் எல்லாமே கூட கீழே மேலேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி கீழே இப்படி ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. லைக் வாட்டர் ட்ராப்லெட்ஸு சேம் இந்த சைடும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தென் நம்ம இப்போ வந்து சைட் போர்ஷனில் கூட பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டோம், இப்போ சைட் போர்ஷனில் பார்க்கலாம். சைட் போர்ஷன் கூட இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ சைட் போர்ஷன் வந்துட்டோம். சைட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அலாய் வீல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அலாய் வீல்ஸு. இந்த டிசைன் வந்து நான் எந்த காரில் கொடுத்தாலும் இந்த டிசைன்ன்றது வந்து கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இங்கே ரெட் ஃபினிஷில் கன் மெட்டல் அலாய் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வந்து ஃபுல்லாகவே கன் மெட்டல் அலாய் கலரில் கொடுத்துருந்தா கூட ரிம்ன்றது வந்து ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கிறது வந்து ஃபுல்லாகவே வந்து ரெட்டில் ஃபினிஷ் பண்ணி ரொம்ப அசத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தென் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து இது ஜஸ்ட் நாட் ஓன்லி ஃபார் தி டோர். இங்கே இந்த சைட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் கொடுத்துருக்கிறதால இது வந்து அப்படியே கண்டினியூட்டி வந்து வருது. இங்கே வரைக்குமே கொடுத்தா கொஞ்சம் வீடாக தெரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஏர் பாசேஜ் டேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனிங்கில் பார்க்க முடியும். இங்கேயும் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது. அதுவும் கேரக்டர் லைன் வந்து கொஞ்சம் பல்க் எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். கேரக்டர் லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க. காரை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் லைன் இல்லாமல் காரே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே ஒரு கேரக்டர் லைன் வந்து இருக்குது. சேம் இந்த டோர்லேருந்து இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் மெட்டீரியல்லேருந்து ஃபுல்லாகவே வந்து கண்டினியூ ஆகி இங்கே ரேர் போர்ஷனில் வந்து ரேர் டைல் லைட்ஸில் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் லைன் எல்லாமே வந்து தென் மெயின் விஷயம் வந்து இந்த காரில் வந்து நமக்கு எனக்கு பிடிச்ச பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன் அந்த அலாய் வீல்ஸ் அப்படின்னு. அலாய் வீல்ஸ் அப்படின்னே கிடையாது. இந்த வீலோட சைஸே வந்து கொஞ்சம் BMW மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டாகர்ட் செட்டப் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 19 இன்ச் அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 245, 35 ஆர் 19 இன்ச் கொடுத்துருக்காங்க. அதே வந்து பேக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குற அலாய் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு 305, 30 ஆர் 20 வந்து கொடுத்துருக்காங்கங்க. 305, 30 அப்படின்றது வந்து நம்ம லேம்போகினி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க்குற ஒரு டயர் தான் இந்த 305. இப்போ நம்ம ரேர் போர்ஷன் வந்தாச்சு. ரேர் போர்ஷன் வந்தோடனே எனக்கு ரேர் போர்ஷனில் இன்னொரு விஷயம் கூட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான். கார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்த லைன்ஸ் வந்து இங்கேயும் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. இதுவும் வந்து ஸ்போர்ட்டி நேச்சர் வந்து எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். கார்வேட் அப்படின்ற பேட்ஜிங் வந்து பிளாக்கில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் ஜாபு. தென் இங்கே வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து பியானோ பிளாக்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 பார்க்கிங் சென்சார்ஸும் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்லேயே பார்த்த மாதிரியும் இங்கேயும் வந்து 2 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. குவாட் எக்ஸாஸ்ட் டிப்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஒரு பீஸ்ட் அப்படின்றதால கண்டிப்பாக குவாட் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் கொடுத்தே தான் ஆகணும். இங்கே வந்து மெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜின் கூலிங் எக்ஸாஸ்ட் கூலிங் வந்து இந்த மெஷ்ஷு கொடுக்கறதால ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வந்து சொல்லணும். டிசைன் நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா கூட அந்த டிசைன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். தென் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர் பாசேஜ்க்கான உள்ள ஹோல்ஸ் வந்து இருக்குது. இங்கேயும் இது வந்து நமக்கு நீங்கள் நினைக்கலாம் அது வந்து ஹோல்ஸ் கொடுக்கறதால வியர்டாக இருக்குமா அப்படின்னு வந்து கண்டிப்பாக வியர்டாக எல்லாம் இல்லைங்க. இந்த பாசேஜஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த பாசேஜ்க்குள்ளேயே வந்து சென்சார்ஸ் வந்து
ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம 2 அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த வண்டியில் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து காஸ்ட் கட்டிங் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நானும் அப்படி தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். பட் ஆனால் இங்கே வர்றப்போ தான் நமக்கு தெரியுது 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. தென் இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிக் மார்க்கு வந்து போட்ட மாதிரி தான் இருக்குது. டிக் மார்க்கு இல்லைனா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாக்கி ஸ்டிக்ஸ் வந்து இப்படி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவான டிசைன் தான். எல்லா வண்டியிலையும் காமனாக நிறைய வண்டிஸில் பார்க்குற ஒரு டிசைன் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஆனால் இந்த கார்பெட்டில் இந்த லைட்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா இந்த வண்டி வந்து ஒரு 3D டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே எல்லாமே வந்து லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லைட்ஸ் எல்லாமே கூட நமக்கு ஃபுல்லாக எல்இடி தான். நமக்கு பிரேக் ப்ரெஸ் பண்ணுறப்பயே வந்து ரொம்ப பிரைட்டாக வந்து தெரியும். இந்த குவாட் எக்ஸாஸ்ட் சிஸ்டமும் அந்த பியானோ பிளாக் ஃபினிஷோ அந்த லைட்ஸோ அந்த பேட்ஜிங் அந்த ஸ்பாய்லர் எல்லாமே வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரு லைவ்லி ஒரு கேரக்டர் கொடுக்குது அப்படின்னு வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கிட்டே தான் ஆகணுங்க. தென் நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தோம், சைட்லேயும் வந்து இங்கே பார்த்தோம். இப்போ வந்து பேக் போர்ஷனுக்கும் ஒரு கேரக்டர் லைன் வேணும் இல்லைங்களா? ஸோ இவங்க கார்பெட் என்ன பண்ணியிருக்காங்க, சோர்லெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேக் போர்ஷனுக்கு வந்து இங்கிருந்தே வந்து கேரக்டர் லைன் வந்து எடுத்துட்டாங்க. அதுவும் சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம ரேர் போர்ஷனில் போகும்போது அதை பற்றி கூட பேசலாம் வாங்க. இப்போ நம்ம இன்டீரியருக்குள்ளே தான் இருக்கும். இன்டீரியருக்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கார்ன்ற ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது. அப்படியே ஒரு F1 காரில் உட்காந்துருக்கிற ஒரு ஃபீல் தான் வருது. ஸ்டீரிங் கூட ரொம்ப சங்கியாக ஒரு F1 காருக்கு கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. பட்டன்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லைனாலும் கூட வண்டியோட ஸ்டீரிங் பிடிக்கும்போது அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். வண்டியோட ஸ்டீரிங்காக இருக்கட்டும், நீங்களே இந்த இன்டீரியர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஃபுல்லாக ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நம்ம லைஃப்பில் ஏதோ இந்த வண்டி வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஏதோ அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கூட கண்டிப்பாக இருக்கும். பேடில் ஷிஃப்டரோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் கூட சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கிளிக்கிங் சவுண்ட் கூட ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. தென் ஸ்டாப் பட்டன் கூட ரொம்ப ப்ரீமியம் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு குரோமில் கொடுத்துருக்காங்க, குரோம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. தென் டிரைவ்க்கான உள்ள பட்டனும் பார்க், ரிவர்ஸ், நியூட்ரலுக்கான உள்ள பட்டன்ஸ் எல்லாமே கூட டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கிறதால சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நம்ம டிரைவ் மோட் செலக்டர் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான சிஸ்டமு, 360 கேமராக்கான உள்ள சிஸ்டமு. தென் வந்து 360 கேமரா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வண்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 கேமரா இருக்குது. அது வந்து மானிட்டர் பண்ண முடியும். நம்மளோட நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப இப்படி ஷார்ப்பாக இருக்குதுன்னு. அது வந்து எப்போவுமே இடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு டைட் கார்னர்ஸில் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்காக கேமராக்கான உள்ள பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த காக்பிட் ஃபுல்லாகவே வந்து டிரைவரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கார்ஸ் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். டிரைவருக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்கும்போது இன்னமும் கொஞ்சம் அந்த காரோட ஃபீல் வந்து இன்னமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஃபுல்லாகவே வந்து டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. பட்டன் ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு பட்டன் மட்டும்தான் இருக்குது. வால்யூம்க்கு வந்து ஒரு நாப் கொடுத்துருக்காங்க, ஒரு பட்டன், ஹோம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பட்டன்ஸ் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லலை. ஏசி கண்ட்ரோலுக்கான உள்ள சுவிட்சஸ், பட்டன்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது பாருங்கள். வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது, வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது, ஹீட்டட் சீட்ஸ் இருக்குது. தென் வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லை ஏசிக்கான உள்ள சுவிட்சஸ், நீங்கள் ஏசியில் என்னென்ன வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்குமோ அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இங்கே பட்டனாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளைட்லலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. டிரைவருக்கு மட்டும் ஒரு செப்பரேட்டாக கேபின் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டில்டட் டுவர்ட்ஸ் டிரைவர் தான். டிரைவருக்கு செப்பரேட்டாக ஒரு காக்பிட் கொடுத்துட்டாங்க. அது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. தென் இங்கே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி டைப் சி, டைப் ஏ, அப்புறம் வந்து ஆக்ஸ் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் ப்ராக்டிகாலிட்டி வாய்ஸும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ப்ராக்டிகாலிட்டி வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வந்து ஏன் சொல்கிறேன்னா, அந்த டோரில் வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. ஒரு 2 சீட்டர் ஸ்போர்ட்ஸ் காருக்கு வந்து இது வந்து ரொம்ப தாராளம் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். தென் இங்கே வந்து
திரும்பியும் கப் ஹோல்டர்ஸ் வச்சுக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சாரி, கார் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தால் ஒன்றும் நினைக்காதீங்க. அப்போதைக்கு இவங்க வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி தான் நம்மக்கிட்ட கொடுத்தாங்க இந்த வண்டியை. ஃபுல்லாகவே வந்து அந்த சாண்டுன்றதை வந்து உள்ளே வந்துகிட்டே தான் இருக்குது. நான் இது ஓப்பன் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். பட் இருந்தாலும் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் ஹெல்ப்லெஸ் ஃபார் தட். தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரேம்லெஸ் ரேர் வியூ மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி துபாயில் எல்லாம் போகும்போது நமக்கு இந்த வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தென் இங்கே பட்டன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஹசார்ட் சுவிட்ச் வந்து இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைக் என்ன சொல்ல வருது, இந்த லைட் சிஸ்டம், அந்த சென்சார் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லா டோரும் ஓப்பன் பண்ணுறப்போ லைட் ஆன் ஆகணுமா இல்லையா அப்படின்றது வந்து இங்கே வந்து நமக்கு பார்க்க முடியும். தென் இந்த ஸ்க்ரீனை பற்றி தான் இங்கே மெயினாக சொல்லணும். இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்குது. நான் ஹசார்ட் லைட் ஆன் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெருசாக ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து இதுவாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லோகோ தான் இங்கேயும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. பட் இருந்தாலுமே வந்து அது ரொம்ப மான்ஸ்டரஸாக தெரியுது. பார்க்குறதுக்கும் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம ஏதோ ஒரு மான்ஸ்டர் கார் கண்டிப்பாக ஓட்ட போகிறோம் அப்படின்றது. கண்டிப்பாக ஒரு லம்பர்கினி ஹொரக்கன் ஈவோவோட ஒரு காம்படிட்டர் அப்படின்றதால இந்த வண்டிக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு கம்பீரமாக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கம்பீரமான ஒரு ஸ்க்ரீனு, அந்தளவுக்கு கம்பீரமான ஒரு டிஸ்பிளே, அந்தளவுக்கு கம்பீரமான ஃபியூச்சர்ஸு, அந்தளவுக்கு கம்பீரமான மெயின்லி பவர் அண்ட் ஸ்டாப்பிங் பவர் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. தென் மியூசிக் சிஸ்டம் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு போஷோட சவுண்ட் சிஸ்டம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நான் கேட்டிருந்தேன், இப்போ தான் இவங்க வண்டி இங்கே கொண்டு வந்து வைக்கும்போது நான் ஆல்ரெடி உள்ளே உட்காந்துருந்தேன். அப்போ நான் கேட்டேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். தென் கம்மிங் டு த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் ஃபோக்கஸ் சீட்ஸ் தான். இது ட்ராக் ஃபோக்கஸ்டு இருந்தால் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குமா அப்படின்னு வந்து நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து லெதர் சீட்ஸ் தான். இது லாங் ஜெர்னிஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் வந்து கண்டிப்பாக அடித்து வந்து நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக வந்து இருக்குது இந்த சீட்ஸ் எல்லாமே. தென் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸும் வந்து பிளாஸ்டிக் வந்து ரொம்ப சீப் குவாலிட்டி பிளாஸ்டிக் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் இருக்குது. சுவிட்சஸ் எல்லாமே கூட, சுவிட்சஸு கீர்ஸ் எல்லாமே கூட இங்கே அங்கங்கே வந்து கார்பன் ஃபைபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. டிரைவர் சைடும் அப்புறம் பேசஞ்சர் சைடும் வந்து பார்த்திங்கன்னா 2 மெமரி சீட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு அட்டகாசமான ஃபியூச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் காரில் நம்ம ப்ராக்டிகாலிட்டி எல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் போர்ஷே GT3 RS எடுத்துக்கோங்க. அந்த வண்டியிலெல்லாம் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சுத்தமாக நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் ஆஃப் பண்ணால் மேபி இருக்கலாம். இல்லைனா அந்த வண்டியிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து வரும்போது இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்கும் வந்து நமக்கு இங்கே இருக்குது. எங்கேயுமே வந்து நமக்கு இந்த ஹேண்ட் பிரேக், மேனுவல் ஹேண்ட் பிரேக் எல்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் சிஸ்டம் தான், ஃபுல்லாக சென்சார்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. தென் எனக்கு இந்த ஏசி வென்ட்ஸு வந்து கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. ஒரு காரில் கொடுத்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, லைக் ஒரு வீட்லேயோ இல்லை ஏதோ சம்திங் ஒரு நம்ம வந்து பார்ப்போம் இல்லைங்களா, லைக் சென்ட்ரலைஸ்ட் ஏசிஸ்லலாம் ஒரு டக்ட்டு மாதிரி, அது மாதிரி ஒரே ஒரு டக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பெருசாக. ரொம்ப அட்ராக்டிவாக நீட்டாக இருக்குது. எங்கேயுமே வந்து ரொம்ப பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸலண்ட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பேசஞ்சர் சைடுக்கும் சேம் தான், அதே மாதிரி தான் ஒரு சிங்கிள் பிளாஸ்டிக்கோட இது நாப் மாதிரி கொடுத்துட்டு 2 நாப் கொடுத்துருக்காங்க. 2 நாப் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோம் டைப்பில், அதாவது அது கன் மெட்டல் ஃபினிஷில் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லணும். இங்கே ஒரு நாபு, அங்கே ஒரு நாப் தான். அதுவும் வந்து க்ளோசிங்க்கும் ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கூட ரொம்ப எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலண்ட் ஜாப் பண்ணியிருக்காங்க. சார்லெட் மட்டும் இந்த வண்டியை வந்து இந்தியாவில் சேம் இந்த யுஏஇயில் அப்புறம் வந்து அமெரிக்காவிலலாம் எவ்வளோ ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்களோ இந்தியாவிலையும் அதே ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாக இந்த வண்டி இருக்கும்னு வந்து நான் அடித்து சொல்லுவேன். அதில் வந்து ஒரு இதுவே கிடையாது, ஒரு டவுட்டே கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படின்னு வந்து ஒரு டவுட்டாக தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம செவர்லெட் நம்ம இந்தியா கண்ட்ரியில் இருக்கிறப்போ வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க விட்டுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூஸு, ட்ரையல் பிளேசர், அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. அட்டகாசமான வெஹிக்கிள், பவர்ஃபுல்லான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து. ஆனால் அவங்க வந்து சேல்ஸில் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கல.
ஸோ அதனால் அவங்க லெஃப்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு கண்ட்ரியை வந்து. ஸோ இனிமேல் இன்கேஸ் செவர்லெட் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு வண்டி இந்த மாதிரி வண்டி ஏதாவது இறக்குறாங்கன்னா கண்டிப்பாக நான் உடனே வாங்கியாவது இந்த மாதிரி வண்டியெல்லாம் கண்டிப்பாக வாங்கி லைஃப்பில் ஒன் டைமாவது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி வண்டியெல்லாம் இருக்கிறப்ப தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இப்போ எலக்ட்ரிக் ஜென்ரேஷன் ஸ்லோவாக போயிட்டே இருக்குது, எலக்ட்ரிக்கில் தான் போகிறோம். இனிமேல் இந்த மாதிரி வண்டிஸ் எல்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுறதே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். மெயின் ஹைலைட் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? மெயின் ஹைலைட்டே வந்து இந்த கன்வெர்ட்டபிள்ன்றது தான். இது வந்து கன்வெர்ட்டபிள் வந்து மேக்ஸிமம் ஒரு ஹாட் டாப் கன்வெர்ட்டபிள்ன்றதால ஃபுல்லாகவே கன்வெர்ட்டபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் லம்போகினி, ஹரக்கன், யுவோ மாதிரிலாம் ஹாட் டாப் வரல. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் டாப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. இந்த வண்டியில் அந்த மாதிரியான சான்ஸ் வந்து சுத்தமாக நில் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நான் சொல்லணும். தென் நமக்கு சீட்ஸ்லேயே வந்து அந்த செவர்லெட் கார்வெட்டோட பேட்ஜிங் வந்து எம்பேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நடுவுலேயே வந்து அந்த சீட்டுக்கு நடுவில் வந்து ஓப்பனிங் இருக்குது. அந்த ஓப்பனிங்லேயே வந்து ஒரு கார்பன் ஃபைபர் வந்து கொடுத்துருக்காங்க. கார்பன் ஃபைபர் சீட்ஸுன்றதால அந்த ஓப்பனிங்கில் வந்து அந்த கார்பன் ஃபைபர் வந்து கண்டிப்பாக தெரியுது. இங்கே வந்து நமக்கு ஃபோன் வந்து பறந்து போகும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அது ஃபோன் வந்து ரப்பரைஸ் மெட்டீரியல் கொடுத்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் லாக் பண்ணி வைக்கிற மாதிரி ஃபோன் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வயர்லெஸ் சார்ஜராக கூட ஆக்ட் ஆகுது. தென் இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கூட ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது இந்த வண்டியில். 6 ஸ்பீக்கரு அலாங் வித் 4 டியூட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் சிஸ்டம் வந்து அடிச்சிக்க முடியாதுங்க இந்த வண்டியில். சவுண்ட் சிஸ்டம் கூட எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லணும்.